I'm meditating for many years, but I am not able to go deeper. ஓகே, ஸோ நீங்கள் ஒரே விஷயத்தில் ஸ்ட்ரக் ஆகுறீங்க. ஓகே, அது அந்த சகஸ்கராவோட இருக்கக்கூடிய கனெக்ஷன், அப்புறம் உங்களுடைய குரு அவங்களோட இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன், அண்ட் ஒரு தீபம் அப்படின்ற ஒரு விஷயத்தோட நீங்கள் ஸ்டாப் ஆகுறீங்க. அதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம பாயிண்ட்ஸில் மெடிடேட் பண்ணணும், நாம் ட்ரை பண்ணுவோம். ஓகே, நான் உங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் நான் சொல்ல சொல்ல சில விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆஸ்ட்ரல் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் ஆச்சு. ஸோ கிருஷ்ணாவோட ஒரு கனெக்ஷன் எல்லாம் கூட இருந்தது. இன்னும் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சென்ஸ் பண்ணுங்கள். நான் குருவோட பர்சனாலிட்டியில் உணர்வு அப்படின்னா, இப்போ ஒரு பர்சனை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் இருக்குது, ஓகே இவங்க எப்படி அப்படின்னு ஒரு ஃபீல் வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதே ஃபீல் வந்து அந்த குருவோட பர்சனாலிட்டி அப்படின்னு இருக்கும். அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய திங்கிங், இது மேலே ஒரு ஃபீல் அப்படின்றத வந்து வச்சுக்கோங்க போதும். ஓகே, ஸ்ரீ ராமகிருஷ்ணா அண்ட் பிரம்மானந்தா அண்ட் சம் குருஸ் கூட கனெக்ட் ஆகுற ரெகுலராக. பட் நீங்கள் தான் ஓகே, அவங்க நமக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் பண்ணுறாங்க, மெல்டிங், கிராட்டிடியூட், பக்தி, பட் அதில் கனெக்ட் ஆகுறது இல்லை. அதுவும் வேணும் தானே. உங்களுடைய ஃப்ளோலே போங்க, நீங்கள் எதையுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். யார் உங்களோட கனெக்ட் ஆகுறாங்களோ அந்த ஃப்ளோவில் வந்து போங்க. பட் உங்களை இறுதி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறவங்க அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அதுதான் நான் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கூட வச்சுருந்தேன் இந்த செஷனுக்கு முன்னாடி. நம்மளுடைய ஹார்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வரலாம், பட் ஒரு ரைட் குரு அப்படின்றவங்க வந்து நமக்கு அந்த ரியாலிட்டியை வந்து உணர்த்திட்டு போவாங்க. ஸோ உங்களை ஹார்ட் அட்ராக்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு பர்சனையும் நீங்கள் விட்டுட வேண்டாம். ஸோ அவங்களுடைய ஃப்ளோலையும் போங்க. அவங்க ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களுடைய நிலையை வந்து முன்னேற்றி கொடுத்துடுவாங்க. மெடிடேஷன் பண்ணால் பாடி ஓவர் ஹீட் ஆகுது, மூலாதாரத்தில் வலி, எரிச்சல் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன மெடிடேட் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியல. நீங்கள் நியூவாக இங்கே ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்ச நாள் மெடிடேட் பண்ணிவிட்டு உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க. தென் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுன்றது நான் சொல்கிறேன். நான் அதே இடத்தில் இருக்கிறேன், மாற்றம் இல்லை. ஓகே, ஸோ உங்களுடைய மெடிடேஷன் ப்ராக்டிஸில் அதே இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நான் எடுத்துக்கிறேன். நம்ம அடுத்தடுத்த மெடிடேஷனில் நான் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், நான் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கலாங்க. உங்கள் கொஸ்டின் கேட்கணும், டவுட் கிளியர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஏதோ பிளாக் ஆகுற மாதிரி இருக்குது, எதுவும் கேட்க முடியல. மேபி மல்டிபிள் கனெக்ஷன்ஸ் உங்களுடைய குரு கிட்ட நீங்கள் வச்சுருக்கலாம். ஐ மீன் நிறைய பேரை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ யாராவது ஒருத்தரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட டவுட் கேட்கணும் அப்படின்னும் போது அந்த இன்னொரு குருவினுடைய விஷயங்கள் ஏதாவது வந்து பிளாக் பண்ணலாம். ஓகே, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், மைண்ட் செட் க்ரியேட் ஆகும், தென் நீங்கள் டவுட் வந்து கேளுங்க. கிறிஸ்டல் ஹீலிங் கிளாஸா? இல்லை, கிறிஸ்டல் ஹீலிங்கெல்லாம் நான் எடுக்கல. உங்களை நினச்சி நான் சம்டைம்ஸ் மெடிடேஷன் பண்ணுறேன், நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள். எஸ், அந்த ஃபீல் வந்து எனக்கு இருக்கும், அதனுடைய கனெக்ஷனும் இருக்கும், அதோட ரிஃப்ளெக்ஷனும் இருக்கும். அதை நீங்கள் சென்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. எஸ், ஹார்ட்ஃபுல் கிராட்டிடியூட், தேங்க்யூ. எந்த ஒரு மெடிடேஷனை சூஸ் பண்ணணும்? ஸோ உங்களுக்கு பிகினிங் ஸ்டேஜில், ரொம்ப ரொம்ப பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறீங்க, என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா மந்த்ரா சாண்டிங்லேருந்து ஆரம்பிங்க. அது உங்களை பியூரிஃபை பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு சில மெடிடேஷன் இருக்கும். ஒன்று குண்டலினி பண்ணுவாங்க. ஓகே, ஸோ குண்டலினி அப்படின்றது ஓகே, பட் அது ஒரு இடத்துல போய் லாக் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ அதை தாண்டி இருக்கக்கூடிய மெடிடேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது, நிறைய பேர் இப்போ யூடியூப்லலாம் மெடிடேஷன் கிளாஸஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய தியான முறைகளை கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்குன்னு எது வருதோ அதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு தப்பு பண்ண போகிறாங்கன்னு தெரியுது, அதை தடுப்பது சரியா இல்லை அதை இறைவன் பார்த்துப்பாருன்னு? ஓகே, இதை நான் பல முறை சொல்லிட்டேன். அவங்களுக்கு ஒரு விஷயம் செய்யணும், அந்த சோலுக்கு இருக்குதுன்னா அதை செஞ்சுட்டு போகுது. சரி தப்பு அப்படின்னு என்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்காதீங்க. தேவையில்லை அப்படின்றதோட அடிப்படையில் மட்டும் டீல் பண்ணுங்க போதும். இன் மெடிடேஷன் ஆக்னா சக்ரா அண்ட் half inch point above vibration is felt even after meditation. ஸோ சக்ரா மெடிடேஷனில் இல்லை இந்த எனர்ஜி சென்டரில் மெடிடேட் பண்ணுறதுல இது ஒரு ட்ராபேக் இருக்குது. எப்போ நாம் வந்தாலும் அந்த இடத்துல கூட கனெக்ட் ஆயிடுவோம்.
ஒரு சில விஷயங்களுக்கு இது நல்லதுதான் அப்படின்னா கூட நம்மளுடைய ஃபர்தர் growth வந்து அந்த இடத்துல வந்து கிடைக்கிறது இல்ல. இப்போதைக்கு நான் சொன்ன அந்த விஷயங்களை ட்ரை பண்ணுங்க. எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பாயிண்ட் மெடிடேஷன்லாம் சொல்லியிருக்கேன், அதை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு கவனம் அங்கே தான் போகும், ஆக்னாக்கு தான் போகும். நாட்கள் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதிலிருந்து தான் வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த பாயிண்ட் மெடிடேஷனில் நடக்கக்கூடிய விஷயங்களை உணரும் போது தான் நமக்கு ஒரு கரெக்டான ஒரு கிளாரிட்டி அப்படின்றது வந்து கிடைக்கும். பட் இப்போதைக்கு நீங்கள் அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறது, ஃபீல் ஆகுறது எல்லாமே ஃபைன் தான். அதில் எந்த தவறும் இல்லை. அந்த ஃப்ளோலே போங்க. நெக்ஸ்ட் டெக்னிக் கொடுக்குற வரைக்கும் தியானம் என்ன மெடிடேஷன் செய்கிறது. ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் சொன்ன மெடிடேஷனில் இருக்கக்கூடிய விஷயங்களை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, உங்களை தயார்படுத்திட்டே இருங்க. அப்படின்னா மட்டும்தான் அடுத்தது நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கான அந்த வேலைன்றது வந்து உள்ளே நடக்கும். ஸோ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஐ எம் just beginning in this journey now. Can I able to follow those advanced meditation? தாராளமாக பண்ணலாம். ஸோ நமக்கு டெய்லி மெடிடேஷன் அப்படின்றத ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குறைஞ்சது ஒரு 40 minutes ஆகுது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், போதும். மைண்ட் செட் கிரியேட் ஆகிடும். வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் எப்படி கனெக்ட் ஆகுறதா? ஸோ நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதில் எல்லோருக்குமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த இண்டிவிஜுவலாக ரெஜிஸ்டர் பண்ணியிருந்த எல்லோருக்குமே அதில் லிங்க் வந்து ஷேர் ஆகிருக்கும். அதன் மூலம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். லவ் யூ டூங்க. ஓகே. சக்கர அன்பிளாக் பயிற்சி செய்யும் போது உணர்வு முடியவில்லை. ஓகே. ஸோ எந்த சக்கரங்களில் வந்து உணர்வு பூர்வமாக உணர முடியல அப்படின்றத வந்து பாருங்கள். அந்த சக்கரங்களுக்கான விஷயங்களை கொஞ்சம் நாள் கழித்து மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த சக்கரம் அன்பிளாக் பண்ணும்போது சில இடங்களில் நம்ம ரெகுலராக அன்பிளாக் பண்ணியிருக்கும் போது அது ஒரு மாதிரி நியூட்ரலாக ஒரு ஹார்ட்னஸ்க்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்களை உணர முடியாதபடி போயிருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணீங்கன்னா அந்த விஷயங்களை மறுபடியும் உணரக்கூடிய தன்மை வந்து வந்துடும். ஓகே. ஸோ எந்த சக்கரம் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுங்க. ஓகே. டிஸ்டர்பன்ஸ் இன் ஸ்லீப், ஆக்னா சக்கரத்தினால டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த எனர்ஜி சென்டரில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி மெடிடேட் பண்ணும்போது சில விஷயங்களில் அது நம்மளை லிமிட் பண்ணும். அதில் ஒன்று இந்த தூக்கம். தூங்காட்டியும் நம்ம டயர்டாக மாட்டோம், அது வரைக்கும் சந்தோஷம். பட் நம்மளுடைய கவனத்தை கொஞ்சம் மூலாதாரத்துக்கு எடுத்துகிட்டு வரலாம். இல்லை ஆக்னாலேருந்து நீங்கள் சகஸ்கராவை நோக்கி போக ஆரம்பிச்சிடுங்க. கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் ஆக்னால. இந்த ஃபீல் சகஸ்கரால உருவாக ஆரம்பிக்கும். சகஸ்கரால நம்ம தொடர்ந்து இருக்கும்போது நம்மளுடைய மனநிலை வேறு மாதிரி மாற ஆரம்பிக்கும். அட்லீஸ்ட் இந்த தலை வலிக்கிறது, ஆக்னால இருக்கக்கூடிய அழுத்தம், இதெல்லாம் காணாமல் போகும். உங்களுடைய கவனத்தை சகஸ்கரால வச்சு மெடிடேட் பண்ணுங்கள். நேற்று நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன், என் அனுபவம் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியுது. ஸோ யூஸ்வலாக நான் ஒருத்தர் மெசேஜாக ரீட் பண்ணி தான் நான் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன். சில நேரங்களில் என்னுடைய ஒர்க் அதிகமாக இருந்தது அப்படின்னா மெசேஜ் வந்து ரீட் பண்ணுறதில்ல. நேற்று உங்களுடைய மெசேஜ் ரீட் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த டே உங்களை நினச்சி மெடிடேஷன் பண்ணுவேன் மாஸ்டர். அதை நீங்கள் சென்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதை எப்படி சென்ஸ் பண்ணணும்? ஓகே. ஸோ ஆக்சுவலாக நேற்று உங்களுக்கு நானே மெசேஜ் பண்ணி எப்படி மெடிடேஷன் போகுது அப்படின்னு கேட்கணும்னு நினச்சேன். சரி, இன்னைக்கு செஷன் இருக்கிறதுனால நீங்கள் எப்படியும் ஜாயின் பண்ணுவீங்க, அதில் கேட்டுக்கலாம்னு விட்டுட்டேன். ஸோ நீங்கள் என்னுடைய அந்த பர்சனாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதில் நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த விஷயங்களோட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது ட்ரீமில் கிடைக்கலாம். ஓகே. சம்டைம்ஸ் எனக்குமே அது சென்ஸ் ஆகும். ட்ரீமில் கனெக்ட் ஆகிருக்கு. ட்ரீமில் அப்படின்னா உறக்கத்தில் கனெக்ட் ஆகிருக்கிறது. ட்ரீம்னா கனவு காட்சிகள் மாதிரியெல்லாம் வராது. காலையில் எழுந்து முடித்ததுக்கப்புறம் இந்த பர்சனோட நம்ம இருந்திருக்கோம், இந்த பர்சன் நம்மளோட கனெக்ட் ஆகிருக்கிறாங்க இரவு முழுவதும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்திருக்கும். அந்த பர்சனை நம்ம ஃபிசிக்கலாக பார்க்க மாட்டோம், அவங்கள பற்றின எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியாது. பட் இந்த பர்சன் கனெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ அதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எனக்குமே அந்த உணர்வு வந்து கிடைக்கும். இப்போ ரெகுலராக மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, என்னோட காண்டாக்டில் இருக்கிறவங்க, ஸோ இவங்களோட அந்த இரவு கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த உணர்வு வந்து கிடைக்கும். அது காலையில் எழுந்ததுக்கப்புறம் ஃபீல் ஆகும் ஓகே அப்படின்ற மாதிரி. Nowadays I have no much question and less interaction with others, only talking and asking to myself, does it mean that I am tired of everything and am I diverted my journey? ஓகே. ஸோ கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய லாஜிக்கல் புத்திக்கான விஷயங்கள் தான்.
அது குறைய ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னா நல்ல விஷயம்தான். ஓகே, டைவர்ட்லாம் ஆகலை, நீங்கள் உள்நோக்கி பயணப்பட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் உள்ளே அப்சர்வ் பண்ணுங்கள், உள்ளேருந்தே உங்களுடைய கேள்விகளுக்கு ஆன்சர் வரும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் அதை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உள்ளேருந்து வரக்கூடிய விஷயங்களை சென்ஸ் பண்ண முடியுதா அப்படின்றத மட்டும் செய்யுங்க. வாட் மெடிடேஷன் ஷுட் ஐ டூ அக்கார்டிங் டு மை சுச்சுவேஷன்? ஸோ இப்போதைக்கு நீங்கள் மந்த்ரா சாண்டிங் வந்து பண்ணுங்கள். உங்களுடைய அம்மா கிட்டேருந்து கேட்டே அதை பண்ணலாம். ஸோ அவங்களுக்கே நிறைய மந்திரங்கள் தெரியும். அதில் இருக்கக்கூடிய மந்திராவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து லக்ஷனுக்கு. ஓகே, இட்ஸ் ஃபைன். காத்திருத்தல் தியானம் தொடர்ந்து செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு எனர்ஜிக்கு மந்திரா சொல்கிறேன்னு சொன்னீங்க. ஓகே, உங்களுக்கு அதை நான் வாட்ஸ்அப்பில் தனியாக அனுப்பிச்சிடுறேன். ஒரு சில ஹேபிட் சேஞ்ச் பண்ண முடியல, அகைன் கில்ட்டி ஃபீல் வருது. ரூட் சக்ரா அன்பிளாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுற அதை நினச்சி. பட் ஓகே, ஸோ கில்ட்டி ஃபீலிங் தான் இருக்கிறதுலே ஹார்டான ஃபீலிங். நம்ம பல தடவை அதை சொல்லியிருக்கோம், ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் முடிந்த அளவுக்கு அந்த விஷயங்களுக்கு கில்ட்டி ஃபீல் வந்து கொடுக்காதீங்க அண்ட் கனெக்ட் வித் யுவர் மாஸ்டர். ஸோ நீங்களே ஒரு தவறு செய்தாலும் இது நான் தவறு செய்யலை, என்னுடைய மாஸ்டர் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால மாஸ்டரினுடைய செயல் தான் இது அப்படின்ற மாதிரி பாருங்கள். அந்த கில்ட் ஃபீல் வந்து வராது. அடுத்தவங்க நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் பண்ணுறது நமக்கு அப்சர்வ் ஆன பிறகு, அடுத்தவங்க நெகட்டிவ் எப்படி ரிமூவ் பண்ணுறது நமக்கு அப்சர்வ். ஸோ ஆல்ரெடி உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ரெகுலரான ஹீலிங் வந்து எடுத்துக்கலாம். தேவைப்படுச்சுன்னா அட்வான்ஸ் லெவல் ஹீலிங் வந்து எடுத்துக்கணும். அண்ட் நமக்கு வந்து தெரியணும் யார் நம்மளுடைய எனர்ஜி வேம்பயர் அப்படின்னு. அவங்கள எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். எந்தவித லவ் அஃபெக்ஷன் எதுவும் அவங்களோட வச்சுக்க வேண்டாம். மேபி ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்கும், நம்ம கொஞ்சம் இம்மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்மளுடைய எனர்ஜி தான் இங்கே முக்கியம். அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் நாம் நம்மளுடைய பாசிட்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெகட்டிவான பீப்புளை ரிமூவ் பண்ணுறதுக்கு சில டெக்னிக்ஸ் நான் யூடியூப்லேயே ஷேர் பண்ணியிருப்பேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, மெடிடேஷன் மியூசிக் யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குங்க, அதுலேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, புக்ஸ் சஜஸ்ட் பண்ணுங்கள். புக்ஸ் நான் ரீட் பண்ணுறது இல்லைங்க, எனக்கு ஐடியா எதுவும் இல்லை ஸ்பிரிச்சுவல் புக்ஸ்லாம். ஓகே, எஸ், புக்ஸ் ரீட் பண்ணுறதுனால ரெண்டு விஷயங்கள் நடக்கும். ஒன்று, நீங்கள் ஒரு கனெக்டிவிட்டிக்குள்ளே இருப்பீங்க ஸ்பிரிச்சுவலி. ரெண்டாவது, நம்மளுடைய லாஜிக்கல் திங்கிங்க்கு ஆன்சர் கிடைக்கலாம். புக் ரீட் பண்ணுறதுனால நம்ம ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைகிறோம் அப்படின்னு எந்தவித அர்த்தமும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. புக் ரீட் பண்ணுறது மூலமாக ஆன்மீகத்தோட ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்கிறோம். அந்த கனெக்டிவிட்டி வேறு வகையில் கிடச்சிது அப்படின்னா புக்கெல்லாம் ரீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் சில புக்ஸ் வந்து நான் உங்களுக்கு அந்த கம்யூனிட்டியிலே ஷேர் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோடு இணையும் அனைவருமே நீங்கள் உணர்கிறீர்களா? ஓகே, ஸோ டிபெண்ட்ஸ். ஒருத்தருடைய உணர்வு வந்து ஒரு மாதிரி இருக்கும். பட் உங்களோட நான் மெசேஜ் பண்ணணுன்றத கொஞ்ச நாளாகவே யோசிச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் நீங்கள் என்னோட கொஞ்ச நாளாகவே ஒரு காண்டாக்ட்லனா வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி காண்டாக்டில் இல்லை. ஸோ நீங்கள் எப்போவுமே கனெக்டடாக இருக்கிறீங்க. உங்களுக்கு ட்ராபேக் அப்படின்றது உங்களுடைய க்ரோத் பார்த்து சிலருக்கு சில பொறாமை உணர்ச்சிகள் வந்து வரலாம். ஓகே, ஸோ இவங்க மட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருக்காங்க, இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஒரு குயிக்கான டைமில் வந்து ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சு ரியலைஸ் பண்ணி போயிருக்காங்க அப்படின்னு. ஸோ அவங்க அந்த நெகட்டிவான விஷயத்தை வந்து பர்பஸாக பண்ணுறதில்ல உங்களுக்கு. அது உங்களுக்கு சில ட்ராபேக்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ அதனால் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய எல்லாரையும் உணர்றேனானா எஸ், ஒவ்வொருத்தரையும் அவங்க நிலையில் உணர முடியுது. அவங்களுக்கான விஷயம் என்ன, அவங்க இப்போ எந்த நிலையில் இருக்காங்க அப்படின்னு உணர முடியுது. யூடியூப் மெடிடேஷன் வீடியோ பார்த்து தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாங்க, உங்களுடைய விருப்பம் தான். ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு வந்ததும் எந்த விஷயத்துலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது. அஃப்கோர்ஸ், ஸோ நமக்கு தேவையான விஷயம் நிரந்தரமான சந்தோஷம் இங்கே கிடைக்கும்போது உலக விஷயங்கள் மீதான பற்று வந்து குறையும். உண்மையிலே அது பற்று குறைதா இல்லை மனம் சலிப்படைகிறதுனால நம்ம அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறோமான்றதை செக் பண்ணிக்கோங்க. 12 மணி வரை சம்டைம்ஸ் தூங்கலைன்னா எனர்ஜி நிறைய ரிசீவ் பண்ணுறேன். பட் அந்த டைமில் என்னால் நிறைய ரிசீவ் பண்ணுறேன், பட் தூங்கினா என்னால் அதை உணர முடியல. பரவாயில்ல, 12 மணி வரைக்கும்லாம் நீங்கள் முழிச்சிருந்து ரிசீவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த எனர்ஜி ரிசீவ் ஆகிறது எனி டைம் ரிசீவ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம், இந்த டைமில் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க வேண்டாம். ஓகே, ஃபைன். தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஸோ மச். லவ் யூ ஸோ மச் டூ.
ஓகே, சகஸ்கிராவில் எப்போதும் அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஃபைன், அது அப்படி தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. லீவ் இட். சகஸ்கிரால இருக்கிறது வந்து நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணி சேஞ்ச் எல்லாம் பண்ண வேண்டாம். குறைச்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா மூலாதாரத்தில் மெடிடேட் பண்ணுங்கள். அப்படியும் குறையலை அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை யார் சரியாக புரிஞ்சுப்பாங்களோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சகஸ்கிரா அழுத்தம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே. இப்போ செக்ஷுவல் டார்ச்சர், திருட போறாங்க இல்லை கொலை பண்ண போறாங்க அப்படின்னா அதை தடுப்பது சரியா? 2 அடி அடிச்சு சரி பண்றது சரியா, இல்லை அது ஃப்ரீயா விட்டுட்டு உண்மையிலே உங்களுக்கு தடுக்கணும்னு தோணுதுன்னா தடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. ஸோ அவங்களுக்கான விஷயத்த அவங்க செஞ்சுட்டு போறாங்க, அதில் நீங்க ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ உங்களுடைய டெசிஷன், ஒரு பர்சனலான உங்களுடைய புத்தி கொண்டு இதை நீங்கள் தீர்மானம் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ என்ன நினச்சி மறுபடியும் அதே கொஸ்டினை கேட்குறேன். ஓகே, ஃபீல் ஆகுங்க, ஒவ்வொருத்தருனுடைய விஷயங்கள் அவங்கவுங்க நிலையில் ஃபீல் ஆகும். ஹீலர்ஸ் நம்ம எனர்ஜி எடுத்துப்பாங்களாம் தெரியாதுங்க. ஹீலர்ஸ்னுடைய ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி பொறுத்து நடந்துப்பாங்க. ஓகே, சில ஹீலர்ஸ் எனர்ஜி கொடுப்பாங்க, சில ஹீலர்ஸ் எடுத்துக்கலாம். பட் அப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இன்னும் அவங்க ஸ்பிரிச்சுவலி எவால்வே ஆகலை, ஹீலிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். ஃபர்ஸ்ட் பிராணா மெடிடேஷன், தென் சக்ரா கிளென்சிங், தென் குண்டலினி மெடிடேஷன் செய்யும்போது எஃபெக்டிவாக இருக்குது. ஃபர்ஸ்டில் சுற்றி இருக்கிற சுச்சுவேஷன் பாதிப்பு அடைவேன். பட் இப்போல்லாம் அது உள்ளே வந்து வருது, பட் அந்த அளவுக்கு பாதிக்கிறது இல்லை. எனர்ஜி லெவல் நல்லாவே இருக்குது, ஆசை ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இப்போது கிளென்சிங் சிட் பண்ணாமல் கேஷுவலாக போகிற போக்கில் பண்ணுறேன். ஓகே, இட் வில் ஒர்க். ஓகே, குட், நல்ல விஷயம்தான். நீங்கள் என்னுடைய ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிறீங்களா அப்படின்னா இல்லை, நீங்கள் அதிகமாக மெடிடேட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணலை. என்னோட ஒரு கனெக்டிவிட்டியில் நீங்கள் இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் மெடிடேட் பண்ணிவிட்டு உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிகிட்டே இருங்க, போதும். ஓகே, எனக்கு உங்களுடைய சஜஷன், ஸோ இதில் சஜஷன்றது எனக்கு தெரியல. ஓகே, நிறைய விஷயங்கள் உணர்ந்திருக்கிறேன், நான் மனமார்ந்த நன்றி, ரொம்ப நன்றிங்க. மெடிடேஷன் டீப்பாக போக நான் என்ன பண்ணணும்? ஓகே, ஸோ மெடிடேஷன் டீப்பாக போகுன்றதுக்கு 2 விஷயம்தான். மெடிடேஷனை வந்து ரெகுலராக பண்ணுங்கள். மெடிடேஷன்னு தனியாக உட்காந்து பண்ணுறது அப்படின்றத காட்டிலும் நம்ம இரவு படுத்துட்டு மெடிடேஷன் பண்ணக்கூடிய அந்த உணர்வு நிலைக்கு நாம் போகிறது பெட்டர். ஸோ அந்த முறையில் முயற்சி செய்யுங்க. மெடிடேஷன், குரூப் மெடிடேஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், போதும். டீப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான மனநிலை கிடைக்கும். அண்ட் ஒவ்வொரு முறை மெடிடேஷன் நிகழும்போது நீங்கள் என்ன உணர்றீங்க அப்படின்றத வந்து ஷேர் பண்ணுங்கள். நானும் சமீப காலமாக உணர்ந்த விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறேன். குறைஞ்சது ஒரு 1 வீக்காவது நான் என்ன உணர்ந்திருக்கிறேன் அப்படின்றத வந்து ஷேர் பண்ணுறேன். நான் ரெகுலராக எழுதுறதில்ல, பட் எப்போ எழுதுறேனோ அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது, அதை ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இவங்க எப்படி உணர்றாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை டைப் பண்ணணும். டைப் பண்ணி நான் ஷேர் பண்ண சொல்கிறேன். ஓகே, எஸ். What is the main thing practice meditation? I have focused on my state now. Chakra points or guru feel only, both material and spiritual world. நான் கொஸ்டின் எனக்கு புரியல. நீங்கள் இப்போதைக்கு உணர்வு நிலையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், போதும். என்னுடைய லெவல், ஸோ உங்களுடைய லெவல், ஓகே, உங்களுக்கு அதிகமான ஒரு ஹீலிங் அண்ட் ஒரு டிவைன் லவ், ஒரு காம்னஸ் அப்படின்றது தேவைப்படுது. அண்ட் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் அங்கே உணர்ந்துட்டு இருக்கிறீங்களோ, உங்களுடைய பாஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அங்கேருந்து பெறக்கூடிய அனுபவங்கள், அது எல்லாமே ஸ்டாப் ஆகணும். ஸோ அது நடக்கணும். அதுக்கான விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அது ஸ்டாப் ஆகணும் அப்படின்றது தான் உங்களுடைய ஃபர்தர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் உங்களை கனெக்ட் பண்ணி மெடிடேஷன் பண்ணல, பட் மெடிடேஷன் பண்ணுறேன். இருந்தாலும் உங்களால் என்ன எனர்ஜியை சென்ஸ் பண்ண முடியுதா? சென்ஸ் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம், பட் அதற்கான தேவை இருக்குதா அப்படின்றத வந்து
அதை பொறுத்து தீர்மானிக்கப்படும். நீங்கள் எந்த ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதில் கனெக்ட் ஆகுறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுடைய நிலை வந்து சென்ஸ் பண்ணிக்க முடியும். ஒரு பெரிய விஷயம் இல்லை. மெடிடேஷன் டைமில் பண்ணுறது எஃபெக்டிவ் எதுவும் கொடுக்குமா? மெடிடேஷன் சேம் டைமில் பண்ணுறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஒரு உணர்வை உள்ளிருந்து தூண்டும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்டான டைமோ, ஓகே சாயங்காலம் 5 மணிக்கு தான் கன்வீனியன்ட்னா அந்த டைமில் பண்ணுங்கள். பட் ரெகுலராக அதே டைமில் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் 5 மணி ஆகிடுச்சுன்னா நீங்களே மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவீங்க. மெடிடேஷன் மூலமாக ஃபேமிலிக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாதா? அவங்கள திருத்த முடியுமா? பேட் ஹேபிட்ஸில் இருந்து அஃப்கோர்ஸ் திருத்த முடியும். ஒரு ப்ரேயர் வச்சுக்கலாம் மெடிடேஷன் டைமில், ரெகுலராக அந்த ப்ரேயர் வந்து வச்சுக்கணும். அண்ட் செகண்ட் திங், நாம் பாசிட்டிவாக மாறும்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்களும் அதுக்கேற்ற மாதிரி மாற ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக அதை நம்பி பண்ணலாம். ப்ரானிக் ஹீலிங் படிக்கிறது நல்லதா? ப்ரானிக் ஹீலிங் படிக்கலாம், பட் அவங்க ஹெவியாக சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா படிங்க, பட் படிக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. ரெஸ்ட் எடுக்கும்போது சுவாசத்தை கவனிப்பது நல்லது. தாராளமாக கவனிக்கலாம். ரூட் சக்கராலையும் கான்சென்ட்ரேட் பண்ணலாமா? ஓகே, பண்ணுங்கள். குண்டலினி அவேக்கன் ஆகிருக்குது உங்களுக்குன்னு நினைக்கிறேன். ரூட் சக்கரால கவனம் வச்சு மெடிடேட் பண்ணுங்கள். சுவாசத்தை கவனிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நாம் எப்போது சந்திப்போம் தெரியாது. I'm not doing meditation continuously. Sometimes feel guilty what to do. ஸோ ரெகுலராக பண்ணுங்கள் போதும். ஸோ எந்த அளவுக்கு பண்ணுறீங்க, எப்போ நீங்கள் மெடிடேஷன் பண்ணி அதில் ஒரு அனுபவத்தை பெறுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடும். ஸோ அப்போ மற்ற எல்லா விஷயத்தையும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒதுக்கிட்டு வருவோம். ஸோ அதற்கான மனநிலை உருவாகணும். அது வரைக்கும் நீங்கள் ஒரு எஃபோர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது உங்களுடைய ஒரு ஹேபிட்டாக மாறிடும். ஸோ கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். முடிந்த அளவு மெடிடேஷன் பண்ணிட்டு இருங்க. யூ சேட் தேங்க் டு 2% ஃபார் 10 days. ஓகே ஓகே. ஸோ அந்த தேங்க்யூ அந்த 10 days பண்ணி முடித்ததுக்கான விஷயங்களோட கண்டினியூஷன் நம்ம அடுத்து பண்ணலாம். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் நிகழ்ந்ததுன்றதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதோட ப்ரீவியஸ் செஷனோட கண்டினியூவேஷன். ஸோ அப்போ எப்படிலாம் ஃபீல் ஆச்சு, அவங்க எப்படி நம்மளுடைய சிஸ்டம்லேருந்து போனாங்க, இல்லை அவங்களுடைய தாட் எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு செஷனில் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டில் ஓகே. ஸோ என்னோடய லெவல் எந்த லெவல் இருக்குதுன்னு தெரியல. நான் நெக்ஸ்ட் லெவல் போக என்ன செய்யணும்? ரொம்ப நாளாக உங்கள் காண்டாக்டில் இருக்கிறேன். ஸோ நீங்கள் என்னோடய லெவல் பற்றி சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் அப்படின்றது வந்து நம்ம பாயிண்ட் மெடிடேஷனில் உங்களுடைய உணர்வு நிலையை வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருங்க. அங்கே நடக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து அப்சர்வ் பண்ணுங்க போதும். நான் உங்களுடைய ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ காட் மோர் எக்ஸ்பீரியன்சஸ். ஓகே, நன்றி. இஃப் ஐ ஆம் கிவிங் எமோஷனல் சப்போர்ட் டு அதர்ஸ் அண்ட் நாட் டூயிங் எனி செல்ஃப் ஹீலிங், வில் இட் அஃபெக்ட் மீ ஆர் அஃபெக்ட் த பீப்புள் அரௌண்ட் மீ? ஸோ உங்களை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. எமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்கும்போது அது நம்ம ஏற்கனவே இந்த சோல்மேட் செஷனில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் ஏதாவது ஒரு செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கிறது பெட்டர். ஐ டோன்ட் ஷேர் மச் வித் யூ பட் ஐ டாக் அ லாட் வித் யூ. கேன் யூ ஃபீல் இட்? டிபெண்ட்ஸ். உங்களுடைய டாக் அது ரீச் ஆகணுன்ற அதுக்கு நீட் இருந்தது அப்படின்னா ரீச் ஆகும். டாக் அப்படின்றது வந்து செல்ஃப் டாக்காக இல்லாமல் உணர்வு நிலையில் இருந்தது அப்படின்னா ரீச் ஆகும். கொஞ்ச நாளாக உங்கள் பிரம்ம ஒலி வீடியோ பார்த்துட்டே இருக்கிறேன். ஓகே ஃபைன். ஏன்னு தெரியல. ஓகே ஃபைன். நீங்கள் கனெக்ஷனில் கண்டிப்பாக இருக்கிறீங்க. டோன்ட் வரி. ஓகே, எஸ். அண்ட் மெடிடேஷனும் அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க. நேற்று வரைக்கும் கூட அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. கனெக்டிவிட்டியில் தான் இருக்கீங்க. இன்னைக்கு எதிர்ச்சியாக ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட் ரமணர் அவங்க சிரிப்பு நிறைய வாங்கி என்னுடைய சிரிப்பு நிறைவாக அப்படின்னு அவங்க சித்தர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் நாட்களாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் ஸ்மைல் மட்டும் போடுறீங்க. நான் ஸ்மைல் மட்டும் அனுப்புகிறேன் அப்படின்னா அந்த விஷயத்தை ரீட் பண்ணியிருக்கேன். அதற்கான விஷயங்கள் வந்து உள்வாங்கப்பட்டிருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதை பற்றி அதிகமாக யோசிக்க வேண்டாம். என்னோட லெவல் என்ன அப்படின்றது தெரியல. ஓகே, என்னுடைய நிலை. ஓகே ஓகே. ஸோ எல்லோருக்கும் அந்த லெவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் டைரியை நீங்கள் செக் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உங்களுடைய லெவல் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ப்ளீஸ் டூ தட்.
ஓகே 5 years completed for our online meditation from today. 5 years. ஓகே மேபி முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணியிருந்ததா எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. ஆமாம், ஓகே. April 10th வந்து நம்ம குரூப் மெடிடேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஞாபகம் இருக்குது. நேற்று ஒருத்தங்க ரிமைண்டர் கூட பண்ணியிருந்தாங்க. ஓகே, நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 5 years ஆயிடுச்சா? ஓகே, ஃபைன், தேங்க்யூ. நமக்கு நாமளே ஹீல் பண்ணுறது வந்து உங்களுக்கு நான் கிளாஸ் எடுப்பேன், நீங்கள் கவலை எடுப்படாதீங்க. ஓகே, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் பற்றி சொல்லுங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் அப்படின்றது எதுவும் இல்லை. உங்களுடைய நிலையை வந்து நான் சொல்கிறதுனால ஓகே, உங்களுக்கு அதில் ஒரு ஆர்வம் இருக்கலாம், எல்லாருக்குமே இதை சொல்கிறேன். பட் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் டைரியை நீங்கள் எழுதிட்டே இருக்கிறீங்க, மெடிடேஷனை கரெக்டாக சென்ஸ் பண்ணுறீங்க என்ன நடக்குது அப்படின்னா உங்களுடைய நிலை என்னன்றது வந்து தெரிஞ்சிடும். இது ஒன்றும் பெரிய வித்தை இல்லை, நீங்களே சுயமாக உணர்ந்துக்கலாம். நான் அந்த என்னுடைய கடந்த சில நாட்கள் ஏற்பட்ட அந்த அனுபவங்களை தொகுத்து நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் வாசிக்கும்போது உங்களுடைய நிலை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றது தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் சென்ஸ் பண்ணிக்கலாம். நைட் தியான நிலையில் மந்த்ரா சேன் பண்ணிகிட்டே தூங்கிடுறேன். ஸ்லீப் ஸ்டார்டிங்கில் தாராளமாக இதை பண்ணலாம், ரெகுலராக பண்ணுங்கள். ஓகே, இது ஹீலிங் அப்படின்றத விட பியூரிஃபிகேஷன் அப்படின்றது ஒன்று நடக்கும். ஸோ ஹீலிங்கிறது வந்து கொந்தளிச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயத்த வந்து அமைதிப்படுத்துது. பியூரிஃபிகேஷன் அப்படின்றது வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை ரிமூவ் பண்ணும். ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் மந்த்ரா உங்களுடைய நெகட்டிவிட்டிஸை ரிமூவ் பண்ணி உங்களை பியூரிஃபை பண்ணும். ஸோ ரெகுலராக பண்ணுங்கள். ஓகே, லெவல் தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே பிராணா எக்ஸஸ் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் செய்யணும்னா எப்படி செய்தால் நல்லது? இல்லை, ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஏன் செய்யணுன்றது தெரில. இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 3 days பண்ணுவீங்க, தொடர்ந்து போக போக அந்த கவுண்ட் வரும். இல்லைனா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 7 நாட்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த 7 நாட்களுக்கும் சேர்த்து ஒன்று நாள் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, எனக்கு 4th பாயிண்ட் கனெக்ட் ஆகுது, உங்கள் எனர்ஜி. ஓகே, ஸோ எனர்ஜி அப்படின்ற விஷயத்துக்கும் பாயிண்ட்டுக்கும் பெருசாக வேலை இல்லை. பாயிண்டில் நமக்கு உணர்வு மட்டும்தான் இருக்கும், கான்ஷியஸ் தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, எஸ். ஓகே, நான் உங்கள் கூட கனெக்டடாக இருக்கேனா? அஃப்கோர்ஸுங்க, என்கிட்ட மெடிடேஷனில் க்ரோத் ஆகிருக்குங்க, கண்டிப்பாக இருக்குது. ஓகே, ஸோ ஆன்லைன் வீடியோஸ் கூட அட்டன் பண்ண முடியல, ஃபீலிங் பரவாயில்ல. உங்களுக்கான விஷயம் எப்படி நடக்கணுமோ அந்த மாதிரி நடக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கான விஷயங்கள் சரியாகவே நடக்கும். ஓகே, ஒரி பண்ணிக்க வேண்டாம். மற்றவங்க மேலே அந்த உணர்ச்சி வசத்தையும் வெளிப்படுத்த வேண்டாம். என்னுடைய ஃபோட்டோவில் ஒன்றும் இல்லைங்க, என்னுடைய பர்சனாலிட்டியில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க போதும். மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான்வெஜ் ஸ்டாப் பண்ணணுமா? ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்டாப் பண்ணிவிடும். ஸோ அதுதான் அந்த பியூரிஃபிகேஷன் சொன்னேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் நான்வெஜ் தாராளமாக சாப்பிடுங்க, எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க. ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் நினச்சாலும் சாப்பிட முடியாது. அந்த மனநிலை வரும்போது நீங்களே அதை ஸ்கிப் பண்ணிவிடுவீங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிடுங்க. மெடிடேஷன் பண்ணுறதுனால ஸ்டாப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, மரணம் பற்றியா? ஓகே, மரணம் பற்றி சொல்கிறேன், நம்ம ஃப்யூச்சர் செஷனில் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். வாட் டு டூ டு கெயின் ஆஸ்ட்ரல் ட்ராவல் எக்ஸ்பீரியன்சஸ்? ஆஸ்ட்ரல் ட்ராவல் எக்ஸ்பீரியன்சஸ்ன்றது வந்து தானாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், நாம் நம்மளை தயார்படுத்திக்கணும். இப்போ நீங்கள் ஆக்னாலெல்லாம் ஃபோக்கஸ் வச்சுருக்கீங்க இல்லையா? ஸோ ஆக்னால ஃபோக்கஸ் வச்சுருக்கிறதுன்றது வந்து ஆஸ்ட்ரல் என்ன நடக்குதுன்றதை சென்ஸ் பண்ண உதவும். ஆஸ்ட்ரலில் நீங்கள் கிளம்பி போகிறதுக்கு முதல்ல உங்களுடைய சூட்சம சரீரம் அப்படின்றது வந்து தயாராக இருக்கணும். சூட்சம சரீரத்தை உங்களால் உணர முடியுமானா உணர முடியாது. நீங்கள் எப்போ தியானத்தில் ஈடுபட்டாலும் உங்களுடைய ஆக்னால போய் அப்படியே லாக் ஆன மாதிரி ஃபீல் ஆகுறீங்க. ஸோ அது உணர்றதுக்கான டைம் வரும்போது உங்களுக்கு ஆஸ்ட்ரல் ட்ராவல்ன்றது வந்து பாசிபிலிட்டி ஆகும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாட் இஸ் மை நெக்ஸ்ட் ஸ்டெப்? நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது ஒன்றும் இல்லை, மெடிடேட் பண்ணிகிட்டே இருங்க போதும்.
ஹீலிங்கில் பிகினர் லெவலில் நம்ம ஃபிசிக்கல் பாடி அண்ட் எமோஷ்னல் பாடி ஹீல் ஆகும். பட் ஹையர் லெவல் ஹீலிங்னா என்ன மாதிரி? ஹையர் லெவல் ஹீலிங் அப்படின்றது ஒன்றும் ஆகிறதில்ல. ஒரு காம்னஸ் வேணால் கிடைக்கலாம், உணரக்கூடிய விஷயங்களில் மாற்றம் ஏற்படும். ஸோ ஹையர் லெவலுக்கு ஹீலிங் எல்லாம் தேவைப்படாது, உணர்வு நிலை மாற்றங்கள் மட்டும்தான் இருக்கும். எமோஷன்ஸ் எல்லாம் தாண்டி போனதுக்கப்புறம் தான் நம்ம ஹையர் லெவல் அப்படின்ற ஒரு வேர்டே வந்து அங்கே யூஸ் பண்ணணும். ஸோ அங்கே பெருசாக இருக்காது. ஓகே, இட்ஸ் ஃபைன். ஓகே ஓகே ஸோ எல்லோரோட மெசேஜுக்கும் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஒருத்தங்களோட மெசேஜ் நான் ரீட் பண்ணல. உங்களோட லைவ் மெடிடேஷனில் பண்ணுறதில்ல, நான் உங்களோட கனெக்ஷனில் இருக்கிறேனா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நேற்று நான் ஒரு பர்சனோட கனெக்டில் இருந்தேன் அப்படின்ற ஒரு ஃபீலில் இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் நான் அந்த பர்சன் நீங்கள் தான். ஓகே, எஸ் ஃபைன். ஸோ லைவ் மெடிடேஷன் அட்டன் பண்ணலனாலும் அந்த கனெக்டிவிட்டின்றது இருக்கும். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ நாம் இந்த செஷன் நிறைவு பண்ணிக்கலாம். மறுபடியும் இந்த பிராணா அப்கிரேடிங் நெக்ஸ்ட் லெவலுக்கான செஷன் வந்து ஃப்ரைடே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங். ஸோ அது வரைக்கும் ரெகுலராக மெடிடேட் பண்ணிகிட்டே இருங்க. மெடிடேஷனை ஸ்டாப் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு நாளும் பெறக்கூடிய அனுபவத்தை குறித்து வச்சுட்டே வாங்க. நம்மளுடைய ஆன்லைன் மெடிடேஷன் பற்றின இன்ஃபர்மேஷனை நான் சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். டு ஃபாலோ தோஸ் அட்வான்ஸ் மெடிடேஷன் தாராளமாக பண்ணலாம். ஸோ நமக்கு டெய்லி மெடிடேஷன் அப்படின்றத ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குறைஞ்சது ஒரு 40 minutes ஆகுது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், போதும். மைண்ட் செட் கிரியேட் ஆகிடும். வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் எப்படி கனெக்ட் ஆகுறதா? ஸோ நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதில் எல்லோருக்குமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த இண்டிவிஜுவலாக ரெஜிஸ்டர் பண்ணியிருந்த எல்லோருக்குமே அதில் லிங்க் வந்து ஷேர் ஆகிருக்கும். அதன் மூலம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். லவ் யூ டூங்க. ஓகே, சக்கர அன்பிளாக் பயிற்சி செய்யும் போது உணர்வு பூர்வமாக முடியவில்லை. ஓகே, ஸோ எந்த சக்கரங்களில் வந்து உணர்வு பூர்வமாக உணர முடியல அப்படின்றத வந்து பாருங்கள். அந்த சக்கரங்களுக்கான விஷயங்களை கொஞ்சம் நாள் கழித்து மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த சக்கரம் அன்பிளாக் பண்ணும்போது சில இடங்களில் நம்ம ரெகுலராக அன்பிளாக் பண்ணியிருக்கும் போது அது ஒரு மாதிரி நியூட்ரலாக ஒரு ஹார்ட்னஸ்க்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்களை உணர முடியாதபடி போயிருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த விஷயங்களை மறுபடியும் உணரக்கூடிய தன்மை வந்து வந்துடும். ஓகே, ஸோ எந்த சக்கரா அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுங்க. ஓகே, டிஸ்டர்பன்ஸ் இன் ஸ்லீப், ஆக்னா சக்கரத்தினால டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த எனர்ஜி சென்டரில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி மெடிடேட் பண்ணும்போது சில விஷயங்களில் அது நம்மளை லிமிட் பண்ணும். அதில் ஒன்று இந்த தூக்கம். தூங்காட்டியும் நம்ம டயர்டாக மாட்டோம், அது வரைக்கும் சந்தோஷம். பட் நம்மளுடைய கவனத்தை கொஞ்சம் மூலாதாரத்துக்கு எடுத்துகிட்டு வரலாம். இல்லை ஆக்னாலேருந்து நீங்கள் சகஸ்கராவை நோக்கி போக ஆரம்பிச்சிடுங்க. கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ஆக்னால இந்த ஃபீல் சகஸ்கரால உருவாக ஆரம்பிக்கும். சகஸ்கரால நம்ம தொடர்ந்து இருக்கும்போது நம்மளுடைய மனநிலை வேறு மாதிரி மாற ஆரம்பிக்கும். அட்லீஸ்ட் இந்த தலை வலிக்கிறது, ஆக்னால இருக்கக்கூடிய அழுத்தம் இதெல்லாம் காணாமல் போகும். உங்களுடைய கவனத்தை சகஸ்கரால வச்சு மெடிடேட் பண்ணுங்கள். நேற்று நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன், என் அனுபவம் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியுது. ஸோ யூஸ்வலாக நான் ஒருத்தர் மெசேஜாக ரீட் பண்ணி தான் நான் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன். சில நேரங்களில் என்னுடைய ஒர்க் அதிகமாக இருந்தது அப்படின்னா மெசேஜ் வந்து ரீட் பண்ணுறதில்ல. நேற்று உங்களுடைய மெசேஜ் ரீட் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த டே உங்களை நினச்சி மெடிடேஷன் பண்ணுவேன் மாஸ்டர். அதை நீங்கள் சென்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதை எப்படி சென்ஸ் பண்ணணும்? ஓகே, ஸோ ஆக்சுவலாக நேற்று உங்களுக்கு நானே மெசேஜ் பண்ணி எப்படி மெடிடேஷன் போகணும் அப்படின்னு போகுது அப்படின்னு கேட்கணும்னு நினச்சேன். சரி, இன்னைக்கு செஷன் இருக்கிறதுனால நீங்கள் எப்படின்னு ஜாயின் பண்ணுவீங்க அதில் கேட்டுக்கலாம்னு விட்டுட்டேன். ஸோ நீங்கள் என்னுடைய அந்த பர்சனாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதில் நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த விஷயங்களோட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது ட்ரீமில் கிடைக்கலாம். ஓகே, சம்டைம்ஸ் எனக்குமே அது சென்ஸ் ஆகும். ட்ரீமில் கனெக்ட் ஆகிருக்கு. ட்ரீமில் அப்படின்னா உறக்கத்தில் கனெக்ட் ஆகிருக்கிறது. ட்ரீம்னா கனவு காட்சிகள் மாதிரியெல்லாம் வராது. காலையில் எழுந்து முடித்ததுக்கப்புறம் இந்த பர்சனோட நம்ம இருந்திருக்கோம், இந்த பர்சன் நம்மளோட கனெக்ட் ஆகிருக்கிறாங்க இரவு முழுவதும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்திருக்கும். அந்த பர்சனை நம்ம ஃபிசிக்கலாக பார்க்க மாட்டோம், அவங்கள பற்றின எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியாது. பட் இந்த பர்சன் கனெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ அதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எனக்குமே அந்த உணர்வு வந்து கிடைக்கும். இப்போ ரெகுலராக மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, என்னோட காண்டாக்டில் இருக்கிறவங்க, ஸோ இவங்களோட அந்த இரவு கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த உணர்வு வந்து கிடைக்கும். அது காலையில் எழுந்ததுக்கப்புறம் ஃபீல் ஆகும், ஓகே அப்படின்ற மாதிரி. Nowadays I have no
I have no much question and less interaction with others, only talking and asking to myself, does it mean that I am tired of everything and am I diverted my journey? ஓகே, ஸோ கேட்குறதுக்கு, கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய லாஜிக்கல் புத்திக்கான விஷயங்கள் தான். அது குறைய ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னா நல்ல விஷயம்தான். ஓகே, டைவர்ட்லாம் ஆகலை, நீங்கள் உள்நோக்கி பயணப்பட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் உள்ளே அப்சர்வ் பண்ணுங்கள், உள்ளேருந்தே உங்களுடைய கேள்விகளுக்கு ஆன்சர் வரும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் அதை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உள்ளேருந்து வரக்கூடிய விஷயங்களை சென்ஸ் பண்ண முடியுதா அப்படின்றத மட்டும் செய்யுங்க. வாட் மெடிடேஷன் ஷுட் ஐ டூ அக்கார்டிங் டு மை சிச்சுவேஷன்? ஸோ இப்போதைக்கு நீங்கள் மந்த்ரா சாண்டிங் வந்து பண்ணுங்கள். உங்களுடைய அம்மா கிட்டேருந்து கேட்டே அதை பண்ணலாம். ஸோ அவங்களுக்கே நிறைய மந்திரங்கள் தெரியும். அதில் இருக்கக்கூடிய மந்திராவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து லக்ஷனுக்கு. ஓகே, இட்ஸ் ஃபைன். காத்திருத்தல் தியானம் தொடர்ந்து செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு எனர்ஜிக்கு மந்திரா சொல்கிறேன்னு சொன்னீங்க. ஓகே, உங்களுக்கு அதை நான் வாட்ஸ்அப்பில் தனியாக அனுப்பிச்சிடுறேன். ஒரு சில ஹேபிட் சேஞ்ச் பண்ண முடியல, அகைன் கில்ட்டி ஃபீல் வருது. ரூட் சக்ரா அன்பிளாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுற அதை நினச்சி. பட் ஓகே, ஸோ கில்ட்டி ஃபீலிங் தான் இருக்கிறதுலே ஹார்டான ஃபீலிங். நம்ம பல தடவை அதை சொல்லியிருக்கோம், ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் முடிந்த அளவுக்கு அந்த விஷயங்களுக்கு கில்ட்டி ஃபீல் வந்து கொடுக்காதீங்க அண்ட் கனெக்ட் வித் யுவர் மாஸ்டர். ஸோ நீங்களே ஒரு தவறு செய்தாலும் இது நான் தவறு செய்யலை, என்னுடைய மாஸ்டர் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால மாஸ்டரினுடைய செயல் தான் இது அப்படின்ற மாதிரி பாருங்கள். அந்த கில்ட் ஃபீல் வந்து வராது. அடுத்தவங்க நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் பண்ணுறது நமக்கு அப்சர்வ் ஆன பிறகு, அடுத்தவங்க நெகட்டிவ் எப்படி ரிமூவ் பண்ணுறது நமக்கு அப்சர்வ். ஸோ ஆல்ரெடி உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ரெகுலரான ஹீலிங் வந்து எடுத்துக்கலாம். தேவைப்படுச்சுன்னா அட்வான்ஸ் லெவல் ஹீலிங் வந்து எடுத்துக்கணும். அண்ட் நமக்கு வந்து தெரியணும் யார் நம்மளுடைய எனர்ஜி வேம்பயர் அப்படின்னு. அவங்கள எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். எந்தவித லவ் அஃபெக்ஷன் எதுவும் அவங்களோட வச்சுக்க வேண்டாம். மேபி ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்கும், நம்ம கொஞ்சம் இம்மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்மளுடைய எனர்ஜி தான் இங்கே முக்கியம். அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் நாம் நம்மளுடைய பாசிட்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெகட்டிவான பீப்புளை ரிமூவ் பண்ணுறதுக்கு சில டெக்னிக்ஸ் நான் யூடியூப்லேயே ஷேர் பண்ணியிருப்பேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, மெடிடேஷன் மியூசிக் யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குங்க, அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, புக்ஸ் சஜஸ்ட் பண்ணுங்கள். புக்ஸ் நான் ரீட் பண்ணுறது இல்லைங்க, எனக்கு ஐடியா எதுவும் இல்லை ஸ்பிரிச்சுவல் புக்ஸ்லாம். ஓகே, எஸ், புக்ஸ் ரீட் பண்ணுறதுனால ரெண்டு விஷயங்கள் நடக்கும். ஒன்று, நீங்கள் ஒரு கனெக்டிவிட்டிக்குள்ளே இருப்பீங்க ஸ்பிரிச்சுவலி. ரெண்டாவது, நம்மளுடைய லாஜிக்கல் திங்கிங்க்கு ஆன்சர் கிடைக்கலாம். புக் ரீட் பண்ணுறதுனால நம்ம ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைகிறோம் அப்படின்னு எந்தவித அர்த்தமும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. புக் ரீட் பண்ணுறது மூலமாக ஆன்மீகத்தோட ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்கிறோம். அந்த கனெக்டிவிட்டி வேறு வகையில் கிடச்சிது அப்படின்னா புக்கெல்லாம் ரீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் சில புக்ஸ் வந்து நான் உங்களுக்கு அந்த கம்யூனிட்டியிலே ஷேர் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோடு இணையும் அனைவருமே நீங்கள் உணர்கிறீர்களா? ஓகே, ஸோ டிபெண்ட்ஸ். ஒருத்தருடைய உணர்வு வந்து ஒரு மாதிரி இருக்கும். பட் உங்களோட நான் மெசேஜ் பண்ணணுன்றத கொஞ்ச நாளாகவே யோசிச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் நீங்கள் என்னோட கொஞ்ச நாளாகவே ஒரு காண்டாக்ட்லனா வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி காண்டாக்டில் இல்லை. ஸோ நீங்கள் எப்போவுமே கனெக்டடாக இருக்கிறீங்க. உங்களுக்கு ட்ராபேக் அப்படின்றது உங்களுடைய க்ரோத் பார்த்து சிலருக்கு சில பொறாமை உணர்ச்சிகள் வந்து வரலாம். ஓகே, ஸோ இவங்க மட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருக்காங்க, இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஒரு குயிக்கான டைமில் வந்து ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சு ரியலைஸ் பண்ணி போயிருக்காங்க அப்படின்னு. ஸோ அவங்க அந்த நெகட்டிவான விஷயத்தை வந்து பர்பஸாக பண்ணுறதில்ல உங்களுக்கு. அது உங்களுக்கு சில ட்ராபேக்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ அதனால் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய எல்லாரையும் உணர்றேனானா, எஸ், ஒவ்வொருத்தரையும் அவங்க நிலையில் உணர முடியுது. அவங்களுக்கான விஷயம் என்ன, அவங்க இப்போ எந்த நிலையில் இருக்காங்க அப்படின்னு உணர முடியுது. யூடியூப் மெடிடேஷன் வீடியோ பார்த்து தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாங்க, உங்களுடைய விருப்பம் தான். ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு வந்ததும் எந்த விஷயத்துலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது. அஃப்கோர்ஸ், ஸோ நமக்கு தேவையான விஷயம் நிரந்தரமான சந்தோஷம் இங்கே கிடைக்கும்போது உலக விஷயங்கள் மீதான பற்று வந்து குறையும். உண்மையிலே அது பற்று குறைதா இல்லை மனம் சலிப்படைகிறதுனால நம்ம அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறோமான்றதை செக் பண்ணிக்கோங்க. 12 மணி வரை சம்டைம்ஸ் தூங்கலைன்னா எனர்ஜி நிறைய ரிசீவ் பண்ணுறேன். பட் அந்த டைமில் என்னால் நிறைய ரிசீவ் பண்ணுறேன், பட் தூங்கவே
தூங்கினா என்னால் அதை உணர முடியல. பரவாயில்ல, 12 மணி வரைக்கும்லாம் நீங்கள் முழிச்சிருந்து ரிசீவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த எனர்ஜி ரிசீவ் ஆகுறது எனி டைம் ரிசீவ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம், இந்த டைமில் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க வேண்டாம். ஓகே, ஃபைன். தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஸோ மச். லவ் யூ ஸோ மச் டூ. ஓகே, சகஸ்கிராவில் எப்போதும் அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஃபைன், அது அப்படி தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. லீவ் இட். சகஸ்கிரால இருக்கிறது வந்து நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணி சேஞ்ச் எல்லாம் பண்ண வேண்டாம். குறைச்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா மூலாதாரத்தில் மெடிடேட் பண்ணுங்கள். அப்படியும் குறையலை அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை யார் சரியாக புரிஞ்சுப்பாங்களோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சகஸ்கிரா அழுத்தம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ செக்ஷுவல் டார்ச்சர், திருட போறாங்க இல்லை கொலை பண்ண போறாங்க அப்படின்னா அதை தடுப்பது சரியா, 2 அடி அடிச்சு சரி பண்றது சரியா, இல்லை அது ஃப்ரீயா விட்டுட்டு உண்மையிலே உங்களுக்கு தடுக்கணும்னு தோணுதுன்னா தடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. ஸோ அவங்களுக்கான விஷயத்த அவங்க செஞ்சுட்டு போறாங்க, அதில் நீங்க ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ உங்களுடைய டெசிஷன், ஒரு பர்சனலான உங்களுடைய புத்தி கொண்டு இதை நீங்க தீர்மானம் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ என்ன நினச்சி மறுபடியும் அதே கொஸ்டினை கேட்குறேன். ஓகே, ஃபீல் ஆகுங்க, ஒவ்வொருத்தருனுடைய விஷயங்கள் அவங்கவுங்க நிலையில் ஃபீல் ஆகும். ஹீலர்ஸ் நம்ம எனர்ஜி எடுத்துப்பாங்களாம் தெரியாதுங்க. ஹீலர்ஸ்னுடைய ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி பொறுத்து நடந்துப்பாங்க. ஓகே, சில ஹீலர்ஸ் எனர்ஜி கொடுப்பாங்க, சில ஹீலர்ஸ் எடுத்துக்கலாம். பட் அப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இன்னும் அவங்க ஸ்பிரிச்சுவலி எவால்வே ஆகலை, ஹீலிங்ன்ற ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். ஃபர்ஸ்ட் பிராணா மெடிடேஷன், தென் சக்ரா கிளென்சிங், தென் குண்டலினி மெடிடேஷன் செய்யும்போது எஃபெக்டிவாக இருக்குது. ஃபர்ஸ்டில் சுற்றி இருக்கிற சுச்சுவேஷன் பாதிப்பு அடைவேன். பட் இப்போல்லாம் அது உள்ளே வந்து வருது, பட் அந்த அளவுக்கு பாதிக்கிறது இல்லை. எனர்ஜி லெவல் நல்லாவே இருக்குது, ஆசை ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இப்போது கிளென்சிங் சிட் பண்ணாமல் கேஷுவலாக போகிற போக்கில் பண்ணுறேன். ஓகே, இட் வில் ஒர்க். ஓகே, குட், நல்ல விஷயம்தான். நீங்கள் என்னுடைய ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிறீங்களா அப்படின்னா இல்லை, நீங்கள் அதிகமாக மெடிடேட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணலை. என்னோட ஒரு கனெக்டிவிட்டியில் நீங்கள் இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் மெடிடேட் பண்ணிவிட்டு உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிகிட்டே இருங்க, போதும். ஓகே, எனக்கு உங்களுடைய சஜஷன், ஸோ இதில் சஜஷன்றது எனக்கு தெரியல. ஓகே, நிறைய விஷயங்கள் உணர்ந்திருக்கிறேன், நான் மனமார்ந்த நன்றி, ரொம்ப நன்றிங்க. மெடிடேஷன் டீப்பாக போக நான் என்ன பண்ணணும்? ஓகே, ஸோ மெடிடேஷன் டீப்பாக போகுன்றதுக்கு 2 விஷயம்தான். மெடிடேஷனை வந்து ரெகுலராக பண்ணுங்கள். மெடிடேஷன்னு தனியாக உட்காந்து பண்ணுறது அப்படின்றத காட்டிலும் நம்ம இரவு படுத்துட்டு மெடிடேஷன் பண்ணக்கூடிய அந்த உணர்வு நிலைக்கு நாம் போகிறது பெட்டர். ஸோ அந்த முறையில் முயற்சி செய்யுங்க. மெடிடேஷன், குரூப் மெடிடேஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், போதும். டீப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான மனநிலை கிடைக்கும். அண்ட் ஒவ்வொரு முறை மெடிடேஷன் நிகழும்போது நீங்கள் என்ன உணர்றீங்க அப்படின்றத வந்து ஷேர் பண்ணுங்கள். நானும் சமீப காலமாக உணர்ந்த விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறேன். குறைஞ்சது ஒரு 1 வீக்காவது நான் என்ன உணர்ந்திருக்கிறேன் அப்படின்றத வந்து ஷேர் பண்ணுறேன். நான் ரெகுலராக எழுதுறதில்ல, பட் எப்போ எழுதுறேனோ அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது, அதை ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இவங்க எப்படி உணர்றாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை டைப் பண்ணணும். டைப் பண்ணி நான் ஷேர் பண்ண சொல்கிறேன். ஓகே, எஸ். What is the main thing? Practice meditation. I have focused on my state now. Chakra points or guru feel only, both material and spiritual world. நான் கொஸ்டின் எனக்கு புரியல. நீங்கள் இப்போதைக்கு உணர்வு நிலையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், போதும். என்னுடைய லெவல், ஸோ உங்களுடைய லெவல், ஓகே, உங்களுக்கு அதிகமான ஒரு ஹீலிங் அண்ட் ஒரு டிவைன் லவ், ஒரு காம்னஸ் அப்படின்றது தேவைப்படுது. அண்ட் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் அங்கே உணர்ந்துட்டு இருக்கிறீங்களோ, உங்களுடைய பாஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அங்கேருந்து பெறக்கூடிய அனுபவங்கள், அது எல்லாமே ஸ்டாப் ஆகணும். ஸோ அது நடக்கணும். அதுக்கான விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அது ஸ்டாப் ஆகணும் அப்படின்றது தான் உங்களுடைய ஃபர்தர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்றதை பார்க்கலாம்.
நான் உங்கள கனெக்ட் பண்ணி மெடிடேஷன் பண்ணல. பட் மெடிடேஷன் பண்றேன். இருந்தாலும் உங்களால என் எனர்ஜிய சென்ஸ் பண்ண முடியுதா? சென்ஸ் பண்ணணும்னு நெனச்சா பண்ணலாம். பட் அதற்கான தேவை இருக்குதா? அப்படின்றது வந்து அ அத பொறுத்து தீர்மானிக்கப்படும். நீங்க நீங்க எந்த பிராக்டிஸ் பண்ணாலும் சரி, இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இதுல கனெக்ட் ஆகுறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுடைய நிலை வந்து சென்ஸ் பண்ணிக்க முடியும். ஒரு பெரிய விஷயம் இல்ல. மெடிடேஷன் டைமில் பண்ணுறது எஃபெக்டிவ் எதுவும் கொடுக்குமா? மெடிடேஷன் சேம் டைமில் பண்ணுறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஒரு உணர்வை உள்ளிருந்து தூண்டும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்டான டைமோ, ஓகே சாயங்காலம் 5 மணிக்கு தான் கன்வீனியன்ட்னா அந்த டைமில் பண்ணுங்கள். பட் ரெகுலராக அதே டைமில் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் 5 மணி ஆயிடுச்சுன்னா நீங்களே மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவீங்க. மெடிடேஷன் மூலமாக ஃபேமிலிக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாதா? அவங்கள திருத்த முடியுமா பேட் ஹேபிட்ஸ்ல இருந்து? அஃப்கோர்ஸ் திருத்த முடியும். ஒரு ப்ரேயர் வச்சுக்கலாம் மெடிடேஷன் டைமில். ரெகுலராக அந்த ப்ரேயர் வந்து வச்சுக்கணும். அண்ட் செகண்ட் திங், நாம் பாசிட்டிவாக மாறும்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்களும் அதுக்கேற்ற மாதிரி மாற ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால நீங்கள் தாராளமாக அதை நம்பி பண்ணலாம். ப்ரானிக் ஹீலிங் படிக்கிறது நல்லதா? ப்ரானிக் ஹீலிங் படிக்கலாம். பட் அவங்க ஹெவியாக சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா படிங்க. பட் படிக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. ரெஸ்ட் எடுக்கும்போது சுவாசத்தை கவனிப்பது நல்லது. தாராளமாக கவனிக்கலாம். ரூட் சக்கராலையும் கான்சென்ட்ரேட் பண்ணலாமா? ஓகே, பண்ணுங்க. குண்டலினி அவேக்கன் ஆயிருக்குது உங்களுக்குன்னு நினைக்கிறேன். ரூட் சக்கரால கவனம் வச்சு மெடிடேட் பண்ணுங்க. சுவாசத்தை கவனிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நாம் எப்போ சந்திப்போம் தெரியாது. I'm not doing meditation continuously. Sometimes feel guilty what to do. ஸோ ரெகுலராக பண்ணுங்க போதும். ஸோ எந்த அளவுக்கு பண்ணுறீங்க, எப்போ நீங்கள் மெடிடேஷன் பண்ணி அதில் ஒரு அனுபவத்தை பெறுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடும். ஸோ அப்போ மற்ற எல்லா விஷயத்தையும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒதுக்கிட்டு வருவோம். ஸோ அதற்கான மனநிலை உருவாகணும். அது வரைக்கும் நீங்கள் ஒரு எஃபோர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது உங்களுடைய ஒரு ஹேபிட்டாக மாறிடும். ஸோ கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். முடிந்த அளவு மெடிடேஷன் பண்ணிட்டு இருங்க. யூ said thank to 2 person for 10 days. ஓகே ஓகே. ஸோ அந்த தேங்க்யூ அந்த 10 days பண்ணி முடிச்சதுக்கான விஷயங்களோட கண்டினியூஷன் நம்ம அடுத்து பண்ணலாம். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் நிகழ்ந்ததுன்றதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதோட ப்ரீவியஸ் செஷனோட கண்டினியூவேஷன். ஸோ அப்போ எப்படிலாம் ஃபீல் ஆச்சு, அவங்க எப்படி நம்மளுடைய சிஸ்டம்லேருந்து போனாங்க, இல்லை அவங்களுடைய தாட் எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் செஷனில் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டில் ஓகே. ஸோ என்னோட லெவல் எந்த லெவல் இருக்குன்னு தெரியல. நான் நெக்ஸ்ட் லெவல் போக என்ன செய்யணும்? ரொம்ப நாளாக உங்கள் காண்டாக்டில் இருக்கிறேன். ஸோ நீங்கள் என்னோட லெவல் பற்றி சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் அப்படின்றது வந்து நம்ம பாயிண்ட் மெடிடேஷனில் உங்களுடைய உணர்வு நிலையை வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருங்க. அங்கே நடக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து அப்சர்வ் பண்ணுங்க போதும். நான் உங்களுடைய ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ காட் மோர் எக்ஸ்பீரியன்சஸ். ஓகே, நன்றி. If I am giving emotional support to others and not doing any self-healing, will it affect me or affect the people around me? ஸோ உங்களை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. எமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்கும்போது அது நம்ம ஏற்கனவே இந்த சோல்மேட் செஷனில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் ஏதாவது ஒரு செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கிறது பெட்டர். ஐ டோன்ட் ஷேர் மச் வித் யூ பட் ஐ டாக் அ லாட் வித் யூ. கேன் யூ ஃபீல் இட்? டிபெண்ட்ஸ். உங்களுடைய டாக் அது ரீச் ஆகணுன்ற அதுக்கு நீட் இருந்தது அப்படின்னா ரீச் ஆகும். டாக் அப்படின்றது வந்து செல்ஃப் டாக்காக இல்லாமல் உணர்வு நிலையில் இருந்தது அப்படின்னா ரீச் ஆகும். கொஞ்ச நாளாக உங்கள் பிரம்ம ஒலி வீடியோ பார்த்துட்டே இருக்கிறேன். ஓகே ஃபைன். ஏன்னு தெரியல. ஓகே ஃபைன். நீங்கள் கனெக்ஷனில் கண்டிப்பாக இருக்கிறீங்க. டோன்ட் வரி. ஓகே, எஸ். அண்ட் மெடிடேஷனும் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. நேற்று வரைக்கும் கூட அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. கனெக்டிவிட்டியில் தான் இருக்கீங்க. இன்னைக்கு எதிர்ச்சியாக ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட் ரமணர் அவங்க சிரிப்பு நிறைய வாங்கி என்னுடைய சிரிப்பு நிறைவாக அப்படின்னு அவங்க சித்தர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் நாட்களாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் ஸ்மைல் மட்டும் போடுறீங்க. நான் ஸ்மைல் மட்டும் அனுப்புகிறேன் அப்படின்னா அந்த விஷயத்தை ரீட் பண்ணியிருக்கேன். அதற்கான விஷயங்கள் வந்து உள்வாங்கப்பட்டிருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதை பற்றி அதிகமாக யோசிக்க வேண்டாம். என்னோட லெவல் என்ன அப்படின்றது தெரியல. ஓகே, என்னுடைய நிலை ஓகே.
ஓகே. ஸோ எல்லோருக்கும் அந்த லெவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் டைரியை நீங்கள் செக் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உங்களுடைய லெவல் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ப்ளீஸ் டூ தட். ஓகே. 5 years completed for our online meditation from today. 5 years. ஓகே. மேபி முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணினதா எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. ஆமாம், ஓகே. April 10th வந்து நம்ம குரூப் மெடிடேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஞாபகம் இருக்குது. நேற்று ஒருத்தங்க ரிமைண்டர் கூட பண்ணியிருந்தாங்க. ஓகே, நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 5 years ஆயிடுச்சா? ஓகே, ஃபைன், தேங்க்யூ. நமக்கு நாமளே ஹீல் பண்ணுறது வந்து உங்களுக்கு நான் கிளாஸ் எடுப்பேன், நீங்கள் கவலை எடுப்படாதீங்க. என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் பற்றி சொல்லுங்கள். ஸோ ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் அப்படின்றது எதுவும் இல்லை. உங்களுடைய நிலையை வந்து நான் சொல்கிறதுனால ஓகே, உங்களுக்கு அதில் ஒரு ஆர்வம் இருக்கலாம், எல்லாருக்குமே இதை சொல்கிறேன். பட் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் டைரியை நீங்கள் எழுதிட்டே இருக்கிறீங்க, மெடிடேஷனை கரெக்டாக சென்ஸ் பண்ணுறீங்க என்ன நடக்குது அப்படின்னா உங்களுடைய நிலை என்னன்றது வந்து தெரிஞ்சிடும். இது ஒன்றும் பெரிய வித்தை இல்லை, நீங்களே சுயமாக உணர்ந்துக்கலாம். நான் அந்த என்னுடைய கடந்த சில நாட்கள் ஏற்பட்ட அந்த அனுபவங்களை தொகுத்து நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் வாசிக்கும்போது உங்களுடைய நிலை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றது தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் சென்ஸ் பண்ணிக்கலாம். நைட் தியான நிலையில் மந்த்ரா சேன் பண்ணிகிட்டே தூங்கிடுறேன். ஸ்லீப் ஸ்டார்டிங்கில் தாராளமாக இதை பண்ணலாம், ரெகுலராக பண்ணுங்கள். ஓகே, இது ஹீலிங் அப்படின்றத விட பியூரிஃபிகேஷன் அப்படின்றது ஒன்று நடக்கும். ஸோ ஹீலிங்கிறது வந்து கொந்தளிச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து அமைதிப்படுத்துது. பியூரிஃபிகேஷன் அப்படின்றது வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை ரிமூவ் பண்ணும். ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் மந்த்ரா உங்களுடைய நெகட்டிவிட்டிஸை ரிமூவ் பண்ணி உங்களை பியூரிஃபை பண்ணும். ஸோ ரெகுலராக பண்ணுங்கள். ஓகே, லெவல் தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே. பிராணா எக்ஸஸ் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் செய்யணும்னா எப்படி செய்தால் நல்லது? இல்லை, ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஏன் செய்யணுன்றது தெரில. இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 3 days பண்ணுவீங்க, தொடர்ந்து போக போக அந்த கவுண்ட் வரும். இல்லைனா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 7 நாட்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த 7 நாட்களுக்கும் சேர்த்து ஒன்று நாள் பண்ண ஆரம்பிங்க. ஓகே. எனக்கு 4th பாயிண்ட் கனெக்ட் ஆகுது, உங்கள் எனர்ஜி. ஓகே, ஸோ எனர்ஜி அப்படின்ற விஷயத்துக்கும் பாயிண்ட்டுக்கும் பெருசாக வேலை இல்லை. பாயிண்டில் நமக்கு உணர்வு மட்டும்தான் இருக்கும், கான்ஷியஸ் தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே. எஸ். ஓகே, நான் உங்கள் கூட கனெக்டடாக இருக்கேனா? அஃப்கோர்ஸுங்க, என்கிட்ட மெடிடேஷனில் க்ரோத் ஆகிருக்குங்க, கண்டிப்பாக இருக்குது. ஓகே, ஸோ ஆன்லைன் வீடியோஸ் கூட அட்டன் பண்ண முடியல, ஃபீலிங் பரவாயில்ல. உங்களுக்கான விஷயம் எப்படி நடக்கணுமோ அந்த மாதிரி நடக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கான விஷயங்கள் சரியாகவே நடக்கும். ஓகே, ஒரி பண்ணிக்க வேண்டாம். மற்றவங்க மேலே அந்த உணர்ச்சி வசத்தையும் வெளிப்படுத்த வேண்டாம். என்னுடைய ஃபோட்டோவில் ஒன்றும் இல்லைங்க, என்னுடைய பர்சனாலிட்டியில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க போதும். மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான்வெஜ் ஸ்டாப் பண்ணணுமா? ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்டாப் பண்ணிவிடும். ஸோ அதுதான் அந்த பியூரிஃபிகேஷன் சொன்னேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் நான்வெஜ் தாராளமாக சாப்பிடுங்க, எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க. ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் நினச்சாலும் சாப்பிட முடியாது. அந்த மனநிலை வரும்போது நீங்களே அதை ஸ்கிப் பண்ணிவிடுவீங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிடுங்க. மெடிடேஷன் பண்ணுறதுனால ஸ்டாப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, மரணம் பற்றியா? ஓகே, மரணம் பற்றி சொல்கிறேன், நம்ம ஃப்யூச்சர் செஷனில் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். வாட் டு டூ டு கெயின் ஆஸ்ட்ரல் ட்ராவல் எக்ஸ்பீரியன்சஸ்? ஆஸ்ட்ரல் ட்ராவல் எக்ஸ்பீரியன்சஸ்ன்றது வந்து தானாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நாம் நம்மளை தயார்படுத்திக்கணும். இப்போ நீங்கள் ஆக்னாலெல்லாம் ஃபோக்கஸ் வச்சுருக்கீங்க இல்லையா? ஸோ ஆக்னாவில் ஃபோக்கஸ் வச்சுருக்கிறதுன்றது வந்து ஆஸ்ட்ரல் என்ன நடக்குதுன்றதை சென்ஸ் பண்ண உதவும். ஆஸ்ட்ரலில் நீங்கள் கிளம்பி போகிறதுக்கு முதல்ல உங்களுடைய சூட்சம சரீரம் அப்படின்றது வந்து தயாராக இருக்கணும். சூட்சம சரீரத்தை உங்களால் உணர முடியுமானா உணர முடியாது. நீங்கள் எப்போ தியானத்தில் ஈடுபட்டாலும் உங்களுடைய ஆக்னாவில் போய் அப்படியே லாக் ஆன மாதிரி ஃபீல் ஆகுறீங்க. ஸோ அது உணர்றதுக்கான டைம் வரும்போது உங்களுக்கு ஆஸ்ட்ரல் ட்ராவல்ன்றது வந்து பாசிபிலிட்டி ஆகும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
வாட் இஸ் மை நெக்ஸ்ட் ஸ்டெப்? நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது ஒன்றும் இல்லை, மெடிடேட் பண்ணிகிட்டே இருங்க, போதும். ஹீலிங்கில் பிகினர் லெவலில் நம்ம ஃபிசிக்கல் பாடி அண்ட் எமோஷ்னல் பாடி ஹீல் ஆகும். பட் ஹையர் லெவல் ஹீலிங்னா என்ன மாதிரி? ஹையர் லெவல் ஹீலிங் அப்படின்றது ஒன்றும் ஆகிறதில்ல, ஒரு காம்னஸ் வேணால் கிடைக்கலாம், உணரக்கூடிய விஷயங்களில் மாற்றம் ஏற்படும். ஸோ ஹையர் லெவலுக்கு ஹீலிங் எல்லாம் தேவைப்படாது, உணர்வு நிலை மாற்றங்கள் மட்டும்தான் இருக்கும். எமோஷன்ஸ் எல்லாம் தாண்டி போனதுக்கப்புறம் தான் நம்ம ஹையர் லெவல் அப்படின்ற ஒரு வேர்டே வந்து அங்கே யூஸ் பண்ணணும். ஸோ அங்கே பெருசாக இருக்காது. ஓகே, இட்ஸ் ஃபைன். ஓகே ஓகே. ஸோ எல்லோரோட மெசேஜுக்கும் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஒருத்தங்களோட மெசேஜ் நான் ரீட் பண்ணல. உங்களோட லைவ் மெடிடேஷனில் பண்ணுறதில்ல, நான் உங்களோட கனெக்ஷனில் இருக்கிறேனா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நேற்று நான் ஒரு பர்சனோட கனெக்டில் இருந்தேன் அப்படின்ற ஒரு ஃபீலில் இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் நான் அந்த பர்சன் நீங்கள் தான். ஓகே, எஸ் ஃபைன். ஸோ லைவ் மெடிடேஷன் அட்டன் பண்ணலனாலும் அந்த கனெக்டிவிட்டின்றது இருக்கும். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ நாம் இந்த செஷன் நிறைவு பண்ணிக்கலாம். மறுபடியும் இந்த பிராணா அப்கிரேடிங் நெக்ஸ்ட் லெவலுக்கான செஷன் வந்து ஃப்ரைடே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங். ஸோ அது வரைக்கும் ரெகுலராக மெடிடேட் பண்ணிகிட்டே இருங்க, மெடிடேஷனை ஸ்டாப் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு நாளும் பெறக்கூடிய அனுபவத்தை குறித்து வச்சுட்டே வாங்க. நம்மளுடைய ஆன்லைன் மெடிடேஷன் பற்றின இன்ஃபர்மேஷனை நான் சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.